ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனி இன் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் 1 கிலோ மீன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் பெரிய மீனாக இருந்ததுனால ஒரு 2 துண்டாக போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி உப்பையும் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 கப் அளவு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதை கையாலேயே பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பிணைஞ்சி சுத்தமாக ஜூஸியாக வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அது 1 கப் அளவு நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உரிச்சி கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் அது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி தட்டி போடும்போது அது கொஞ்சம் கலந்துரும், குழம்பு கூட மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ, மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மண் சட்டியில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக போகிறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தாளிக்க வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, இது 3 ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது தான் தாளிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளி நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். ஸோ அது அங்கே இருக்குது, ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மண் சட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மண் கடாயில் நம்ம குழம்பு தாளிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கார குழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் ரொம்ப ஆப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தாளிக்க அந்த கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன். சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது இடித்து வச்ச பூண்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டை நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கியும் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் 3மே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வாங்க நல்லா கலரிக்கலாம். நல்ல வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஒரு 3 தக்காளி எடுத்து. ஸோ இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி கட் பண்ணி போட்டால் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு போட்டுக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். இது இதே மெத்தடு இன்னொன்று செய்யலாம். தக்காளி, புளி, மிளகாத்தூள் இதெல்லாமே ஒன்றா கரைச்சி வெங்காயம் வதங்கின உடனே என்ன பண்ணுவாங்க, அதில் ஊற்றி தாளித்து ஊற்றிட்டு கொதிக்க வைப்பாங்க. ஸோ அது மாதிரியும் செய்யலாம், இப்படி எண்ணெயில் வதக்கியும் செய்யலாம். ஸோ தக்காளிலாம் எண்ணெயில் வதங்கும்போது நல்லாயிருக்கும். மிளகாத்தூள்லாம் எண்ணெயில் வதக்கி செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மூடி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கலரிட்டுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். தக்காளியெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸியாக வரணும். இந்த மாதிரி நல்லா கொலைய தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மிளகாத்தூள் தேவையான அளவு நான் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் மிளகாத்தூளை. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலரிடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக நல்லா தொக்கு மாதிரி வரணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம்
கொதிக்க விட போகிறோம். அந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். அந்த மிளகாய் பொடியெல்லாம் வந்து நல்லா வேகணும். அந்த எண்ணெயில் கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஸோ நான் 1 கிலோ மீனுன்றதுனால நான் கொஞ்சம் புளி நிறையாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி போட்டதே தெரியல பார்த்தீங்களா? தக்காளி அந்தளவுக்கு மேஷ் ஆயிடுச்சு. தக்காளி போட்டதே தெரியல. ஸோ இப்போ வந்து தண்ணியை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி வச்சு கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் முதல்ல சொல்லலை நான் உங்களுக்கு. ஸோ 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த ஸ்டேஜில் அப்படியே போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ போடுங்க. இப்போ நீங்கள் எண்ணெயிலையும் மிளகாவை தாளிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. அந்த ஜூஸி வந்து அந்த மிளகாயில் இறங்கும். பாருங்கள், இப்போ மூடி போட்டு ஒரு கலரிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாமே புளி, மிளகாத்தூள் எல்லா மசாலாவும் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு எப்படி சலசலன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போடும்போது எப்போவுமே வந்து கையில் அப்படியே எடுத்து டப்புன்னு போடக்கூடாது. ஸோ கையில் எடுத்து பொறுமையாக தான் மீன் வந்து கையில் பிடிச்சி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி தான் மீன் போடணும். அப்போ வந்து குழம்புல உடையாமல் மீன் அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பொறுமையாக பிடிச்சி கையில் விடணும். ஸோ ஒருத்தவங்க அப்படியே எடுத்து டப்புன்னு விட்டுருவாங்க மீன். அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது மீனை. இந்த மாதிரி பொறுமையாக தான் போடணும். அப்போ தான் மீன் வந்து உடையாமல் குலையாமல் நல்லா அப்படியே முழுசாக இருக்கும். நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்ஸை மறக்காமல் மீனை வந்து பொறுமையாக போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா மீனும் நம்ம போட்டாச்சு. இப்போ லைட்டாக ஒரே ஒரு திருப்பு, அவ்வளோதான். லைட்டாக இந்த சைடில் இருக்கிற குழம்பு அந்த சைடு வர மாதிரி மீனெல்லாம் உள்ளே நல்லா முழுங்க மாதிரி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சு அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், மூடி திறந்தவுடனே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கொதிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு கலரிலாம் கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி, சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீனும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நான் போட்ட மீன் குலையவும் இல்லை உடையவும் இல்லை. எப்படி முழுசாக நான் எப்படி போட்டேனோ அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன். பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் எப்படி மீன் போட்டனோ அதே மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். மீன் போட்டால் குலையக்கூடாது, உடையக்கூடாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் வாங்குனீங்கன்னா எல்லா மீனும் இதே மாதிரி சமைங்க, சூப்பராக இருக்கும். இந்த மீன் தான் இல்லை, எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.